பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புடன் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நாற்சந்தை பாதையொன்றில் ஒரு நினைவு சிலை இருந்தது. அதன் இடது புயத்தில் ஒரு கேடகம் இருந்தது. அதன் உட்புறம் தங்கத்தினாலும் வெளிப்புறம் வெள்ளியினாலும் செய்யப்பட்டிருந்தது. சர்வாயுத வர்க்கம் தரித்திருந்த இரு போர் வீரர்கள் எதிர் திசைகளிலிருந்து வந்தார்கள். முன் பக்கத்தில் இருந்து வந்த போர் வீரன், தங்கத்தினால் செய்யப்பட்ட இக்கேடகம் எத்தனை நேர்த்தியாய் இருக்கிறது என்றான். மற்ற போர் வீரன் அதனை மூர்க்கமாய் மறுத்து, இல்லை இல்லை, அது வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கிறது என்றான். இருவரும் அவரவர் கூற்றை தீர்க்கமாய் கூற, இறுதியாக தாங்கள் சாதித்ததை சண்டையில் தீர்த்து கொள்ள தீர்மானித்தார்கள். கடும் போர் நிகழ்ந்தது. இருவரும் காயப்பட்டு கீழே விழுந்து கிடந்தார்கள். அவ்வழி வந்த தெய்வ மனிதர் ஒருவர் பச்சிலை மூலிகைகளினால் அவர்களின் காயங்களை ஆற்றினார். சண்டையின் காரணத்தை விசாரித்தறிந்தார். இருவரை நோக்கி மறுபக்கத்தையும் பார்க்கும்படி கற்பித்தார். இருவரும் தங்கள் தவறை உணர்ந்து மனம் வருந்தினார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, சின்ன ஒரு காரியம்தான். அதற்காக 2 போர் வீரர்கள் சண்டையிட்டு கொண்டார்கள். இருதயம் இருமாப்புள்ளவர்களாயிராமல் தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நம் ஒவ்வொருவரிடத்திலும் தாழ்மை காணப்பட வேண்டும். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் தாழ்மையுடன் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாழ்மை தாருங்க. உம்முடைய பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.